நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட தினசரி வாழ்க்கையில எல்லாருமே சர்க்கரையை உபயோகப்படுத்துவோம். அதுல எத்தனை விதமான வகைகள் இருக்கு, அதனுடைய உபயோகங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்பர் 1, தேன். உலகத்துல இது ஒரு ரொம்ப பழமையான சர்க்கரை. இதுதான். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. உங்களுக்கே தெரியும் இதோட உபயோகங்கள். டீயில் யூஸ் பண்ணலாம், ட்ரிங்க்ஸில் இது விதவிதமான ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணலாம், குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, கேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேனை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவதாக நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்க்கரை, இது பேர் ரீஃபைன்டு கிறிஸ்டல் சுகர்னு சொல்லுவோம். சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட உபயோகமும் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். எல்லா ஹாட் பெவரேஜஸ், கோல்ட் பெவரேஜஸ், டெசர்ட்ஸ், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே இது உபயோகப்படுத்தலாம். மூணாவதாக பவுடர் சுகர். இப்போது இந்த கிறிஸ்டல் சுகரை எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பவுடர் சுகர். பவுடர் சுகரை நிறைய பேக்கிங் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஐசிங் சுகர். இப்போ இந்த பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதுவே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அது கூட கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துருப்பாங்க. அதுதான் ஐசிங் சுகர்னு பேர். இது ஒன்று பட்டர் க்ரீமுக்கு அந்த க்ரீமிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபாண்டன்ட் கிளேசிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்க கார்ன்ஸ்டார்ச் என்ன பண்ணுன்னா அது மெல்ட் பண்ணிவிட்டு எது மேலேயாவது கிளேசிங் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வெள்ளையாக நல்லா செட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக கேஸ்டர் சுகர் அப்படின்றது. இப்போ இந்த சுகர் பார்த்தீங்க இல்லையா, ரெகுலராக யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் சுகர், இதை விட இதே மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபைனாக இருக்கும். இப்போ இதை பிரேக்ஃபாஸ்ட் சுகர்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இதை பிரேக்ஃபாஸ்ட் சுகர்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் காஃபி ஷாப்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஹாட் பெவரேஜஸ் ஆர்டர் பண்ணுறப்போ கூட ஷாஷேயில் கொடுப்பாங்க சர்க்கரை. அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போட்டிங்கன்னா இந்த கேஸ்டர் சுகர் தான் இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கும். அது காஃபியில் அதை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே கரைஞ்சிரும். அந்த காஃபியோட ஹீட் அதிகமாக லாஸ் ஆகாது. அதனால தான் இது காஃபி இல்லை ஹாட் பெவரேஜஸ் கூட சர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் அது பிரேக்ஃபாஸ்ட் சுகர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ்டர் சுகர் தான் எக் ஒயிட்டோ இல்லைனா ஸ்பாஞ்சஸ் பண்ணுறப்போ எக்கு கூட பீட் பண்ணுறதுக்கோ இந்த கேஸ்டர் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது இந்த ஏரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் சுகர். நீங்கள் ஒரு பெரிய ஹை அண்ட் காஃபி ஷாப்க்கோ இல்லை 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கோ போனீங்க அப்படின்னா ஹாட் பெவரேஜ் ஆர்டர் பண்ணுறப்போ கூட சுகர் க்யூப் அப்படின்னு கொடுப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பவுடர் சுகரை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி க்யூப்ஸாக மாற்றிருப்பாங்க. அதுவும் பெவரேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ வேகமாக கரைஞ்சிரும். அந்த பர்பஸுக்கு தான் அந்த சுகர் கியூப் சர்வ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர்ன்றது அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அன்ரிஃபைன்டு ரா சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத சர்க்கரைன்னு அர்த்தம். அதில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ், மினரல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். 2 விதமாக இருக்குது. டெமரரா சுகர், பார்படோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். டெமரரா சுகர் அப்படின்றது பார்ஷியலாக ரிஃபைன் பண்ணது, பார்படோஸ் சுகர்ன்றது ரொம்ப கம்மியாக ரிஃபைன் பண்ணது. இதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபெக்ஷனரி ரெசிபீஸில் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதுவும் காஃபி ஷாப்பில் உங்களுக்கு அந்த ஷாஷேயில் சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் ரீஃபைன் சுகர் வேணாம் அப்படின்னா இது யூஸ் பண்ணுறவங்க, ப்ரிஃபர் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஜாக்ரி, நம்ம வெல்லம்னு சொல்கிறது. கரும்பு சாறை கொதிக்க வச்சு அந்த அச்சுக்கல்ல ஊற்றி இந்த ஜாக்ரி ரெடி பண்ணுவாங்க. இது ரிஃபைன் ஆயிருக்காது. ப்ரௌன் சுகர் மாதிரியே குவாலிட்டிஸ் இதுலேயும் இருக்கும். நம்ம நாட்டில் ஜாகரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பாயாசமாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டெசர்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். வெளிநாட்டில் கூட இந்த தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சில டெசர்ட்ஸ்லையும் ஜாகரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது பாம் சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, பனங்கல்கண்டுன்னு சொல்லுவோம். இதுலேயே பனை வெல்லம் கூட வரும். இது பதநீரை காய்ச்சி அதில் சில பொருட்களை சேர்த்து செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய பேர் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனை சர்க்கரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்லி என்ன, அதை விட இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்ததாக டேட் சுகர். டேட் சுகர் அப்படின்றது பேரிச்சம்பழத்தை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சா கிடைக்கிற சர்க்கரை தான். அதுவும் இப்போ கிடைக்கிது. நிறைய ரெசிபீஸில் அந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அது கரைகிற அளவுக்கு வேகமாக கரையாது. அடுத்ததாக கார்ன் சிரப். கார்ன் சிரப்ன்றது அந்த பேர்லேயே இருக்குது, மக்காச்சோளத்திலிருந்து வர்றது. இந்த கார்ன் சிரப்பை இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கார்ன் சிரப்பை யூஸ்வலாக ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட் ஃபில்லிங்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்டில், அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரூட் க்ரஷ் அப்படின்னு சொல்லி பெரிய பாட்டில்ஸில் வரும், கேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஜூஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதில் இருக்குது. அது மாதிரி நிறைய பேக்டு ஜூஸஸ் வரும், அதில் இருக்குது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த பெவரேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எல்லாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்லாம் இருக்குது.
இது ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர். நிறைய இடத்துல வந்து நோ ஆடட் சுகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உண்மைதான், அதுக்கு பதிலாக இதை சேர்த்துருவாங்க. அடுத்ததாக கோல்டன் சிரப் அப்படிங்கிறது கரும்பு சாரை வந்து பாயிலிங் ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கிறிஸ்டலைசேஷன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதை ரீஃபைன் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி பாட்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கோல்டன் சிரப் அப்படின்றது. நிறைய கேக்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை புட்டிங்கில், பிஸ்கட்டில், சாஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஐசோமால்ட். இது சுகர்லேருந்து நேச்சுரலாகவே டெரைவ் பண்ணுறது. சுகர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. மெயினாக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா சுகர் பேஸ்ட் கார்னிஷஸ், டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. சுகர் ஆர்ட் அப்படின்ட்டு அதுக்கு பேர். கடைசியாக மேப்பிள் சிரப். இது வந்து மேப்பிள் ட்ரீலேருந்து எடுக்கிற சார்லேருந்து ரெடி பண்ணுறது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இது. இப்போ இது வந்து பேன் கேக்கு மேலே இந்த மாதிரி நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பேன் கேக் சிரப்புன்னு வர்றது ஒரிஜினல் மேப்பிள் சிரப் கிடையாது. அதில் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் மேப்பிள் சிரப் இருக்கும். அது போக பாக்கி சுகர் சிரப் தான் இருக்கும். ஒரிஜினல் மேப்பிள் சிரப் வேணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கமர்ஷியலாக வர்ற நிறைய மேப்பிள் சிரப்பில் கார்ன் சிரப் கூட நிறைய இருக்கும். இது ஒரு நல்ல நேச்சுரலான ஸ்வீட்னர். ஒரிஜினல் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஒரு 15 விதமான சர்க்கரையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் கூட நிறைய சர்க்கரைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.